மலேசியா டிஷ் செய்ய போகிறேன். ஜாக்கரி, சுகர் கேன் ஜாக்கரி, ரெட் சில்லிக்கு டிஷ் பண்ணலாம். அந்த சிக்கனை எடுக்கிறேன், வெந்துருச்சு. நல்லெண்ணெயில் வேகும்போது உங்களுக்கு ப்ரௌன் கலர் வராது, இந்த மாதிரி வெந்துருக்கும். அப்படியே கடிச்சிங்கன்னா சிக்கன் அப்படியே லட்டு மாதிரி இருக்கும். மென்று கூட லைட்டாக குழந்தைகளுக்கு இது மாதிரி இருக்கும், பன்னு மாதிரி இருக்கும். நாட்டுக்கோழி இன்றைக்கி நான் போட டைம் இல்லை. ஆட்டுலையும் செய்யலாம், ஆட்டுக்கறிலையும் செய்யலாம். அது எண்ணெய் பாரு அப்படி இது வடியாகி எண்ணெய் டைலூட் ஆகிடும். பார்க்கும்போது அப்படியே லட்டாக இருக்கும். சிக்கன் ரெடி, ஆல் ப்ராடக்ட்ஸ் ரெடி. நல்லா ப்ராசஸ் பண்ண டொமேட்டோ, சில்லி, தக்காளி, எண்ணெய், பூண்டு எல்லாம் எண்ணெயில் பொரித்த சிக்கன். இந்த சிக்கன் செஞ்சதுக்கப்புறம் குழந்தைகளை பக்கத்தில் வைக்க வேண்டாம். ஏன்னா அது ஸ்லைட்லி உப்பு இருக்கும், நல்லெண்ணெய் இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப நல்லெண்ணெய் ஸ்மெல் பிடிக்கும். அதோட வாசனை அந்த இதையே வந்து கஞ்சி சோறுக்கு அழகாக தண்ணி ஊற்றி சாப்பாடு பொறுத்து நான் கொஞ்சம் நியூட்ரலைட் ப்ரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. அப்போ 90 years பிராண்ட் நியூட்ரிலைட் ஆம்பே ப்ரோட்டீன் பவுடர். இது ஒரு 30 years நான் செல்ஃப் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் கஞ்சி சோறுக்கும் இந்த சிக்கனுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸ்பைசி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை இதோட ஒரு ஸ்பூன் ப்ரோட்டீன் பவுடர் போட்டு, ஸோ அதுக்கு எதுக்கு சொன்னால் இந்த சிக்கனை எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு. ஒரு 10 பீஸ் சிக்கனை வச்சுட்டு ஒரு கஞ்சி சோறு கொஞ்சம் ப்ரோட்டீன் கலந்தது. ப்ரோட்டீன் கலக்கணும் கட்டாயம்லாம் கிடையாது. நான் எனக்கு சாப்பிட்றேன், 30 வருஷமாக சாப்பிட்றேன். 98லேருந்து சாப்பிட்றேன் ப்ரோட்டீன்ஸு. இதை ஒரு பார்ட் டைமாகவும் பிஸ்னஸாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நியூட்ரிலைட் ப்ரோட்டீன் பவுடரை நான் எடுத்துக்கிறேன். இல்லை சோயா ப்ரோட்டீன் குவாலிட்டியோட எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதான் எடுக்கணும் அப்படின்னா கட்டாயம்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்சது நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் சிக்கன் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெமன் கிராஸு, வெங்காயம் போட்டுக்கணும் நல்லா ஸ்மெல்லுக்காக. எண்ணெய் தெறிக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா இது பெரிய நீங்கள் அப்ரான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன், அந்த லெமன் கிராஸ் 2 வேகுது. மலேசியன் ஃபுட்டுலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவேன். நான் டிட்டோ காப்பி பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க ஸ்டைலில் அவங்க செய்கிறாங்க. எனக்கு இந்தியன் ஸ்டைல் வேணும். நம்ம தமிழ் ஸ்டைலில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன். அப்புறம் கஞ்சி சோறுக்கு இது காம்பினேஷன். இந்த மாதிரி பிராண்ட்ஸ் கிளாசிக் கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ ப்ரோட்டீன் ஃபார் மசில்ஸுக்கு நல்ல ஹெல்த்து. ஸோ எல்லா பிராண்டும், அமெரிக்கன் பிராண்ட்ஸ், யூரோப்பியன் பிராண்ட்ஸ், இந்தியன் பிராண்ட்ஸ், தமிழ் பிராண்ட்ஸ், எல்லா பிராண்ட்ஸோட மசாலாவும் சேர்த்துக்கிட்டு காய் வெந்துக்கிட்டு இருப்பாங்க. லெமன் கிராஸோட வாசனை கம்மன் இருக்கும். தக்காளி போட்டு கடையில் சிக்கனை நான் சாப்பிட்றேன். அது சாப்பிடும்போது வாய் ஊறும். சுவைச்சு சாப்பிட்றேன். ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க ஃபுல்லாக சாப்பிட்ணும். நான் சாப்பிட்ற வீடியோ தனியாக போடுறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ லெமன் கிராஸு, இஞ்சி, பூண்டு அரைச்ச இதில் லெமன் கிராஸும் சேர்ந்து அரைச்சிருக்கேன். பியூர் அரைச்ச வெங்காயம், ஸ்டைல் மலேசியன் ஸ்டைல். இப்படி நம்ம உங்கள் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கனை நானே 6-7 பீஸு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டி மசாலா வர்றதுக்குள்ள. இந்த நல்ல எண்ணெயோட பவர் நம்ம பொடிக்கு சின்ன பொடியில் ஊற்றி எள்ளு எண்ணெய்னா நல்லெண்ணெய் தான். சிக்கன் பக்கத்தில் வச்சது பாதி காரி, பாதி வந்து பொரிச்ச சிக்கனை சாப்பிட்டேன். தக்காளி சாஸ் வச்சுட்டேன். இது வந்து நான் அரைச்சி ஊற்றுவேன். பிராண்டில் ஊற்றும் போது உங்களுக்கு நல்ல பிராண்ட், கிசான் பிராண்ட் இருக்குது. நல்ல வேணும்.
வேணும்னா வரமிளகா அரைச்ச சாஸ். இதுக்கு வந்து நீங்கள் சில்லி சாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வரமிளகா, இந்த வரமிளகாயை அரைச்சி எடுத்துக்கணும். நிறைய கம்பெனியில் வந்து சாம்பிள் வந்து குமிஞ்சு இருக்குது. எல்லா கம்பெனியோட ஃபுட்டும் பிராண்டும் எடுத்து நான் சமைக்க போகிறேன் வீட்டில். மல்டிநேஷ்னல் பிராண்ட்லேருந்து சாம்பிள் டெய்லி கூரியர் வந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் கம்பெனி பிராண்டை நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள் அப்புறம் சாப்பிட்ணும். 2 in 1 செய்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கிங் பண்ணிக்கிறேன், ஒரு ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் சாப்பிட்றது ருசித்து சாப்பிட்ணும், 2 வேலை செய்கிறேன். ஸோ நிறைய கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து நிறைய சாம்பிள்ஸ் கொடுத்து அவங்களே எங்கள் பிராண்டை ப்ரமோட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து நான் ஹோம் குக்கிங் பண்ணுறது ஃப்ரீ வீடியோ தான், என் சேனலில் இருக்கும். இப்போ குக்கிங் முடிஞ்சாச்சுன்னா அடுத்து சாப்பிட்றது ஷூட்டிங் ஸ்பாட்டில் போடுவேன். சில பேருக்கு எனக்கு ரொம்ப சுகர் இருக்குதுன்னா ஸ்டீவியா பிராண்ட் சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கிறோம். நிறைய சுகர் ஃப்ரீ இருக்குது, அவங்கவுங்க சாய்ஸ் தான். சில பேருக்கு சுகர் ஃப்ரீ வந்து 30 ஏஜில் உள்ளவங்க யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 30+, 30லேருந்து 80 வரலையும், 80-90 வரலையும் கம்பல்சரி சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணுங்கள். 30 வயசுக்கு உள்ளவங்க, சுகர் இல்லாதவங்க பனவெல்லம் ஜாக்கிரி யூஸ் பண்ணிக்க. நல்லா வேகுது. பொரித்த மசாலா சிக்கன் குழம்பு. மசாலா சிக்கன் நம்ம வறுத்த கறிமாங்க ஒரு ஸ்டைல். இது மலேசியன் ஸ்டைல். நிறைய போடுறோம். டொமேட்டோ ஹோம்மேடு டாபர். இவ்வளோ மசாலா உடம்புக்கு போகக்கூடாது. சாஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி ஃபைனல் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இவ்வளோ மசாலா சேர்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபைனலி சிக்கன் போடுப்பேன். அப்படியே சிக்கன், அந்த சிக்கன் பாதி காலி பண்ணிட்டேன் நான். மீதி இருக்கிறது 1/4 கிலோவில் இவ்வளோதான், கொஞ்சம் கூட இருக்குது. குழந்தைங்க பக்கத்தில் வச்சுன்னா அதை எடுத்து சாப்பிட்ருவோம். அதனால தான் நானே ஒரு குழந்தை ருசி. எப்போ இந்த மசாலா அவ்வளோதான். இதுக்கு மேலே வெங்காயத்தை, அள்ளி வச்ச வெங்காயத்தை தூவணும். நல்லா கொதிக்கிறது பாருங்க. கொதி வந்தோடனே இறக்கிற வேண்டியதான். மேலே வெங்காயத்தை தூவிடணும். அவ்வளோதான், ஃபினிஷ். பொரித்த கோழி வித்து மசாலா, அனைத்து மசாலாவோட பொரித்த கோழி குழம்பு வச்சுக்கலாம். தமிழில் சொல்லணும்னா பொரித்த கோழி மலேசிய ஸ்டைல் குழம்பு. கிரேவியாக வச்சுக்கலாம், ட்ரையாகவும் வச்சுக்கலாம். ஸோ பொரித்த கோழி குழம்புனா மலேசிய ஸ்டைல். அது மலேசியாவில் என்ன வார்த்தைன்னா அயம்மசம்பேரா, மலேசியன் வீடு இது. அயம்மசம்பேரா. நான் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன், ஏன்னா ரொம்ப காரம் எனக்கு பிடிக்காது. ஹோம்லி நான் குக் பண்ணுறேன், அது இந்தியன் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பனவெல்லம், ஜாங்கிரி. அப்படி முடியாதவங்க சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். நியூட்ரிலைட் ப்ரோட்டீன் பவுடர் 90 years பிராண்ட். இதுவே ஆட் பண்ணால் ஒன்றும் ஆகாது. இதை சர்வ் பண்ணுறது, சாப்பிட்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.